ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்டுக்காக ஸ்மாக் டவுன் மேனேஜர் தொடங்கி வைக்கிற ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட் கான்ட்ராக்ட் சைனிங் நடக்குது. அந்த கான்ட்ராக்ட் சைனிங்காக ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸ் வரும். கோடி ரோட்ஸ் வந்து அங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஹாலோவின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கன் டிரைவர் வரும்போது எலும்பு கூடலாம் நிற்கிற மாதிரிலாம் ஹாலோவினில் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் சைனிங்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரீம் மேக்கன் பேசும்போது நீ ஏற்கனவே நடந்தது உனக்கு தெரிஞ்சிருக்கும். டிஸ்குவாலிஃபிகேஷன் மெத்தடில் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் நான் ஜெயிச்சிருக்கிறேன், அதை நீ மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்டில் என்னால் சைன் போட முடியாதுன்னு சொல்லி ட்ரீம் மேக்கர் எஞ்சி போகிறாரு. அந்த இடத்துல வந்து நான் வேற ஆளை தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நிக் சொல்ல, அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வந்து ட்ரீம் மேக்கர் இங்கே வா, உனக்கு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் மெத்தட்லையும் கவுண்ட் அவுட் முறையிலையும் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறது வேண்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குற ட்ரீம் மேக்கர் ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிக்கி சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் நடக்குது. அந்த கான்ட்ராக்ட் சைனிங் முடிஞ்சோடனே ஹாலோவினை பற்றி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கடுப்பான கோடி ரோட்ஸ் வந்து ட்ரீம் மேக்கர் பெல்ட்டால் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பார். அதுக்கப்புறம் வந்து நிக்கி அடிச்சு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா நீ செஞ்சது தப்பாகவே இருந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் பின்னாடியே அடிபட்டு போன ட்ரீம் மேக்கர் பின்னாடி வந்து கெல்மோரா கிக்க பேக்லேயே விடுவார் கோடி ரோட்ஸுக்கு விட்டுட்டு. அதுக்கப்புறம் அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி பார்ப்பார். அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸை தூக்கி அந்த டேபிள் ஒன்று கான்ட்ராக்ட் சைனிங் வச்சிருந்த டேபிளில் தூக்கி போட்டு உடச்சிருவார். பயங்கரமான சம்பவம் பண்ணி விட்டுட்டு போயிடுவார். கோடி ரோட்ஸ் டேபிளில் உடஞ்சி கீழே கிடப்பார். ஹாலோவின் ஸ்மாக் டவுனில் ட்ரீம் மேக்கர் கோடி ரோட்ஸை அடிச்சு போட்டு தெறிக்க விட்டுருக்கார். இது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கான பயங்கரமான ஹைப்பாக மாறி இருக்கு. இந்த வாட்டி சம்பவம் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரீம் மேக்கர் வர்சஸ் கோடி ரோட்ஸ். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் யார் ஜெயிப்பான்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க.